பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்தை வாசிக்கும்போது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக அவன் என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். இரண்டாவது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்முடைய ஒத்தாசையை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கண்களை நாம் எங்கே ஏறெடுக்கிறோம், யாரை நோக்கி பார்க்கிறோம்? அநேக நேரத்தில் நம்முடைய கண்கள் நம்மை சுற்றும் இருக்கிற மனிதர்களை தான் நோக்கி பார்க்கிறதே தவிர வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நம்முடைய கண்கள் நோக்கி பார்க்கிறது இல்லை. நீங்கள் வேதத்தை கவனித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமோடு பேசுகிறதை பார்க்க முடியும். நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறதெல்லாம் சரிதான், நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. உடனே ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து வெளியே கொண்டு வருகிறார். வெளியே கொண்டு வந்து அவர் வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லுகிறார். வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமே, ஆனால் நீ என்னன்னு சொல்கிறாரு. நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, இந்த வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் ஆபிரகாம் எதை பார்த்தான்? பூமியை பார்க்கிறான். ஆண்டவர் அவனுடைய கண்களை வானத்தை அண்ணாந்து பார்க்க சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரத்தில் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய உதவிகளுக்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்களை பார்க்கிறோமே தவிர வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை நாம் பார்க்கிறது இல்லைங்க. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களே ஆனால் சங்கீதம் 124 அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய சகாயம் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் இருக்கிறது. சங்கீதம் 115 அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனால தாங்க வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பூமியில் உள்ளவைகளை அல்ல, பரலோகத்தில் உள்ளவைகளை ஏறெடுத்து பாருங்க, மேலானவைகளை பாருங்க. இந்த கால வேளையில் எபிரெயர் 13:6 சொல்லுகிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. இந்த கால வேளையில் நம்ம சொல்லுவோமா? நமக்கு ஒரு பெரிய தைரியம் இந்த கால வேளையில் கர்த்தர் தருகிறார். உனக்கு வேண்டிய சகாயம்
என்னிடத்தில் இருக்கிறது. நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த தைரியம் கொண்டு சொல்லுங்க, கர்த்தர் என் சகாயர்னு சொல்லுங்க. நான் இனி எதை கண்டு நான் பயப்பட மாட்டேன்னு சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலையும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தர் எனக்கு சகாயர், அவர் எனக்கு துணை நிற்கிறார்னு சொல்லுங்க. இந்த கால வேளையில் கர்த்தருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ளும்படி பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி. இந்த கால வேளையிலப்பா எங்களுக்கு வேண்டிய சகாயத்தை நீர் செய்யும்படி பரலோகத்தில் விற்றிருக்கிற என் தேவனை நோக்கி நான் பார்க்கிறேன். கர்த்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்பும். தடைகள் நீங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.